Hello friends, welcome to Homemakers Bowl. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபியும் கூட வெந்தய தோசையும் கார சட்னியோட ரெசிபி வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோல அப்லோட் பண்றேன். இப்போ வெந்தய தோசை வந்து எப்படி செய்யறதுன்றதை நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். இதுக்கு முதல்ல 2 கப் புழுங்கல் அரிசி எடுத்துர்க்கேன். இந்த கப்பால தான் நான் எடுத்துர்க்கறேன். நீங்க 2 கப் பச்சரிசியும் எடுத்துக்கலாம். அதாவது வந்து பச்சரிசி சேர்த்தும் இத செய்யலாம். அதே மாதிரி நீங்க 1 கப் பச்சரிசி 1 கப் புழுங்கல் அரிசி சேர்த்தும் செய்யலாம். எப்படி செஞ்சாலுமே இந்த தோசை வந்து நல்லாவே வரும். ஆனா நம்ம உளுந்தே சேர்க்க போறதுல வெந்தயம் தான் சேர்த்துட்டு அவல் கூட சேர்க்கறேன். அவ்வளவுதான். இந்த 3 பொருள் தான் இதுக்கு தேவை. இந்த அவல் மட்டும் 1/4 கப் எடுத்துர்க்கேன். 2 கப் புழுங்கல் அரிசிக்கு 1/4 கப் அவல், 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம். இதுதான் ரேஷியோ. இப்போ இந்த அவல் வந்து நம்ம அரைக்க போறதுக்கு முன்னாடி ஒரு 15-20 நிமிஷத்துக்கு முன்னாடி தண்ணி ஊற்றி அலசி ஊற வச்சா போதும். இப்போ வந்து 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம். இதுதான் வந்து இதில் மெயின் இன்க்ரீடியண்ட்டு. இந்த பொருள் வந்து நம்ம வந்து நல்லா ஊற வச்சு அரைச்சாதான் அந்த ஃப்ளஃபியாக அந்த மாவு வந்து பொங்கி நல்லா வரும். வெந்தயமும் நல்லா அரைபடும். அதாவது இப்போ நீங்கள் வந்து நைட்டுக்கு ஊற்றுறதா இருந்தால் முதல் நாள் நைட்டே நீங்கள் ஊற வச்சுட்டு காலையில் எழுந்த உடனே அரைச்சி நல்லா வந்து மாவை வந்து புளிக்க வச்சுடுங்க. மாவும் நம்மளுக்கு 6 மணி நேரம் புளிச்சு வரணும். வெந்தயம் வந்து நைட்டே ஊற வச்சுடுங்க. காலையில் எழுந்திரிச்சு அரிசி ஊற வச்சு அதை வந்து சேர்த்து அரைச்சி மாவு புளிக்க வச்சு நைட்டுக்கு ஊற்றிக்கோங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஊற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முதல் நாள் காலையிலேயே வெந்தயத்தை ஊற வச்சு அரிசியையும் ஊற வச்சு சாயந்தரம் போகல அந்த ஒரு 7 மணி அளவில் நைட்டுக்கு நல்லா அரைச்சி நைட்டு வச்சுடுங்க. வச்சுட்டு நைட்டு புளிக்க வச்சுட்டு காலையில் ஊற்றுங்க. அதான் இந்த வெந்தயம் மட்டும் ஒரு 8 மணி நேரம் நல்லா ஊறுனுச்சுன்னா நல்லா உங்களுக்கு பொங்கி நல்லா வரும். ஊற வைக்கும் பொழுது நல்ல தண்ணி ஊற்றியே எல்லாத்தையுமே ஊற வைங்க. ஏன்னா அந்த வெந்தயம் ஊறின தண்ணியோட தான் நம்ம வந்து அரைக்க போகிறோம். இப்போ இதே மாதிரி நான் எல்லாத்தையும் ஊற வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம அரைக்கும் பொழுது எப்படி அரைக்கிறதுன்றதை நம்ம பார்க்கலாம். நான் வந்து இப்போ மிக்சி ஜாரில் தான் அரைச்சிக்க போகிறேன். நீங்கள் கிரைண்டரில் அரைக்கிறதா இருந்தாலும் அரைச்சிக்கலாம். அது அவங்க விருப்பம்தான். ஊற வைக்கிற ரேஷியோவை பொறுத்து தான். இப்போ ஊற வச்சாச்சு. அரைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் மிக்சி ஜாரில் இந்த ஊற வச்ச வெந்தயத்தை நான் சேர்த்துக்கிறேன். அந்த தண்ணியோடையே சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த இருக்கிற தண்ணியோடையே சேர்த்து ஃபஸ்ட்டு வந்து நல்லா ஓட்டிட்டு வந்துருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து உளுந்து எப்படி நம்ம இட்லிக்கு அரைப்போம் அந்த மாதிரி தண்ணி தெளித்து அந்த பந்து மாதிரி வரணும். வெந்தய மாவு வந்து நம்மளுக்கு அரைப்பட்டோன்னே அப்படியே அந்த ஃப்ளஃபியாக பந்து மாதிரி வரணும். அது மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ கொஞ்சம் அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ தண்ணி வந்து தெளித்து அதே மாதிரியே நம்மளுக்கு கொஞ்சமாக தண்ணி தெளிங்க, ரொம்ப ஊற்றிடாதீங்க. தண்ணி தெளித்து திருப்பி வந்து அரைச்சிட்டு வாங்க. அரைச்சிட்டு வந்தோடனே பாருங்கள் மாவு எப்படி இருக்குன்னு. இப்படி போட்டால் அப்படி விழணும், வெண்ணெய் மாதிரி இருக்கணும். அந்த ஸ்டேஜில் இப்போ அவளையும் கொஞ்சம் அரிசியையும் நம்ம சேர்த்து அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் மீதி அரிசியை நீங்கள் வந்து நல்லா ஓட்டி, அதாவது ரவையை விட கொஞ்சம் நுண்ணிய இதில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரவாவோட பதத்தை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். அந்த அளவுக்கு மாவை வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதே மாதிரி நான் சேர்த்து அரைச்சி எடுத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ரெசிபி வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். இது ரொம்ப ஒரு பாரம்பரியமான ஒரு ரெசிபி. இது வீட்டில் வயசானவங்களாம் இருந்தாங்கன்னா இந்த வெந்தய தோசையெல்லாம் அடிக்கடி சொல்லுவாங்க. இது வந்து அந்த கார சட்னியோட சாப்பிடும்போது ரொம்பவே நல்லா இருக்கும். உடம்புக்குமே ரொம்ப நல்லது கூட, குளிர்ச்சி இந்த தோசை. அதனால இந்த தோசைகளை வந்து நம்ம டெய்லி ஒவ்வொரு விதமான தோசை சாப்பிடும் பொழுது இந்த மாதிரியான ஒரு வெரைட்டியான தோசையும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வந்து அரைச்சிட்டு வந்த மாவில் உப்பு சேர்த்து நல்லா கையால் கலக்குங்க. அப்போ தான் வந்து மாவு நல்லா புளிச்சு வரும். நல்லா கையால் கலக்கி விட்டு ஒரு 8 மணி நேரம் ஊறட்டும். காலையில் நம்ம பார்க்கலாம். இப்போ ஊறின மாவு உங்களுக்கு நல்லா இந்த மாதிரி பொங்கி வந்திருக்கு. நம்ம அடியில் இருந்தது நல்லா மாவு மேலே பொங்கி வந்திருக்கு. நல்ல கரண்டியால் நல்லா கலக்கி விட்டுட்டு நம்ம கல்லில் ஊற்ற வேண்டியதான். தோசை உங்களுக்கு கல் தோசை மாதிரி தான் ஊற்றணும். மெலிசாலாம் ஊற்றக்கூடாது. அப்போ தான் அந்த பொத்தலாக வந்து அழகாக இருக்கும். பார்க்குறதுக்கே தோசை வந்து செட் தோசை சாப்பிட்றதெல்லாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு பொத்தலாக வரும்பொழுது அந்த வாசம், வெந்தயத்தோட வாசம் சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக ஃபீட்பேக் சொல்வீங்க. இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி ஊற்றி மூடி போட்டு ஊற்றி வைங்க. நம்மளுக்கு வந்து அப்போ தான் வந்து அந்த மேல் பகுதி வந்து நல்ல பஞ்சு போல் வெந்து வரும். அதனால மூடி போட்டு ஊற்றி எடுத்தோம்னா நம்ம வெந்தய தோசை சூப்பராக ரெடி ஆகிடும். இதுக்கு அந்த தோதான அந்த கார சட்னி ரெசிபியை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். வெயிட் பண்ணுங்கள்.
நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க. அப்போ தான் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். சூப்பரான வெந்தய தோசை ரெடி. தேங்க்யூ.